بلغ الأولى بكماله كشف الدجى بجماله حسنت جميع إساله صلوا عليه وآله صلوا عليه وآله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். சஃபரே மேராஜ், மேராஜ் நிறவின் வரலாறு. இது ஒரு மேஜிக்கல் லைட்னா அவங்க எல்லாராலையும் நம்ப முடியுதா? அந்த மேஜிக்கல் லைட்டில் என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபித்துவம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த நபித்துவம் கிடைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மேஜிக்கல் லைட் அதாவது மேராஜ் வந்து நடைபெறுது. இந்த காலகட்டம் அதாவது இந்த 10 இயர்ஸா 5 இயர்ஸா அப்படிங்கிறதுல சில ஆத்தர்ஸ் மத்தியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையாக 10 வருடங்கள் கழித்து நடைபெற்றதாக தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த மேராஜ் இரவு நடந்தது? எதுக்காக அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா, அந்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 6 உயிர் மனைவியும் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பெண்மணி, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த வருடம் அதுதான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சித்தப்பா, சச்சான்னு சொல்வோம் இல்லையா, சித்தப்பா அபு தாலிப் அவர்களும் அந்த வருடம்தான் இறைவன்கிட்ட போய் சேர்ந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி மேலே ரொம்பவே பாசமாக இருந்ததுனால அவங்களுடைய மறைவை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் அவங்க சச்சா அபு தாலிப் அவர்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. மக்காவாசிகள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி சொல்லும்போது எதிர்த்தாங்க. அவங்கள எதிர்த்து கல்லால் அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய கொடுமைகள் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அபு தாலிப் அவர்கள் மட்டும்தான் அங்கே சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய மறைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்பவே கலங்கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மக்காவாசிகளுடைய தொந்தரவுகள் இன்னும் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருந்தது. அவங்க போகும்போது வரும்போது எல்லாம் அவங்கள பொய்யன் அப்படின்னு சொல்கிறது, அவங்கள கல்லால் அழிக்கிறது, அவங்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் உணவு கொடுக்காம பசியில் வாடச்சிறது அப்படின்னு நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்லியிருக்கா? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் நடைபெற்றிருக்கும்போது அவங்க மனம் தளராமல் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துன்பத்தோடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுத்தாள். ஒரு மிகப்பெரிய கிஃப்டை வந்து அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாள். அந்த கிஃப்ட் தான் இந்த மேராஜ் பயணம். சரி, அந்த இரவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம உண்மையாக பார்க்கலாமா? அன்னைக்கு நைட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மே ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. உம்மே ஹானி யார் அப்படின்னா, அவங்களுடைய சாச்சா அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்தோம்லையே அவங்களுடைய பொண்ணு தான் இந்த உம்மே ஹானி. அவங்க வீட்டில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வராங்க. அவங்க கூடவே ஒரு வாகனத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த வாகனம் எப்படி இருக்குன்னா குதிரை மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி வெள்ளை நிறத்தில் பெரிய ரெக்கைகளோடு இருக்குது. அந்த ரெக்கைகள் வந்து மனித கண்களுக்கு தெரியாத அளவுக்கு பெரிய ரெக்கைகளாக இருந்ததா. அந்த வாகனத்தை கூட்டிகிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இந்த வாகனத்தை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தின் பேர் புராக். இந்த புராக் எவ்வளோ ஸ்பீடாக போகும் தெரியுமா? ஒரு ராக்கெட்டை விட ஸ்பீடாக போகுமா. ஒரு இடி இடிக்கும் போது எவ்வளோ சீக்கிரமாக இடிக்குது, அந்தளவுக்கு லைட்டனிங் ஸ்பீடில் அப்படியே போயிடுமா.
அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடான ஒரு வாகனம் தான் இந்த புராஸ். அந்த புராஸில் ஏறி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் இரவின் போது பயணம் செய்தார்கள். இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், மிஅராஜ் இரவின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் மீது பயணம் செய்தார்கள்? ரொம்ப சரி, புராஸ். சரி வாங்க, இப்போ அவங்களுடைய பயணம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மேஹானிலேருந்து மக்கமா நகரத்தில் உள்ள ஹரம் ஷெரீஃப், அதாவது காபத்துல்லா இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து பாலஸ்தீனத்தில் இருக்க அல் அக்ஸா மசூதிக்கு போகிறாங்க. ஹரம் ஷெரீஃபுக்கும் அல் அக்ஸா மசூதிக்கும் இடையில் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? 1500 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம ஏரோப்ளேனில் அல்ஹரம்லேருந்து அல் அக்ஸாவுக்கு போனோம்னாலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமோ. ஆனால் புராஸ் கண்ணிமைக்கும் நொடியில் ஹரம் ஷெரீஃப்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இதை பற்றின விஷயங்களை சூரா அல் இஸ்ரால நம்மளால் பார்க்க முடியும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால அவ்வளவு நபிமார்கள், நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பு தோன்றின அவ்வளவு நபிமார்களும் இருந்தார்களாம். கிட்டத்தட்ட 1,20,000 நபிமார்கள் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க எல்லாருக்குமே நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று மற்ற நபிமார்கள் எல்லாம் பின்னாடி நின்று தொழுதாங்களாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அருமையான விஷயம் அந்த நாளில் நடந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பயணப்படுறாங்க. அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று வானத்தை நோக்கி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்படுறாங்க. ரொம்ப தூரம் வானத்தை நோக்கி பயணப்பட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு பாதை வருது. பாதையில் படிகள், இந்த மாடிப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான படிகள் வருது. அந்த படிகள் ஒவ்வொன்றும் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செய்யப்பட்டிருக்கு. அந்த படிகள் எல்லாம் வைரங்களும் வைடூரியங்களும் மாணிக்கங்களும் அப்படியே செதறி போய் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்ததுதான். அந்த படியை தாண்டி போனதுக்கப்புறமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களுக்கு போகிறாங்க. இப்போ அந்த படிக்கட்டின் பெயர் அல் மிஸ்ராத். அந்த படிக்கட்டின் பெயர் அல் மிஸ்ராத். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களுக்கும் போகிறாங்க. அல்லாஹு தஆலா 7 வானங்களை தாண்டி அர்ஷின் நிழலில் தான் அல்லாஹு தஆலா இருக்கிறார். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக போகிறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் எண்ணிலே அடங்காத மலக்குமார்களை பார்க்குறாங்களாம். அவங்க எவ்வளவு அங்கங்கே அவ்வளோ பெரிய பெரிய கூட்டங்களாக மலக்குமார்கள் இருக்காங்களாம். எவ்வளோ மலக்குமார்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் தன்னுடைய கண்ணாலேயே பார்த்துட்டு வந்தாங்க. சரி, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானத்திலையும் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு போகிறாங்க. அங்கே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீட் பண்ணுறாங்க. அப்புறம் 2வது வானத்துக்கு போகும்போது நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் மீட் பண்ணுறாங்க. 3வது வானத்தில் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பண்ணுறாங்க. 4வது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், 5வது வானத்தில் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், 6வது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், கடைசி வானமான 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் மீட் பண்ணுறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீட் பண்ணிவிட்டு அடுத்தது சித்ரத்துல் முன்தஹாக்கு போகிறாங்க. சித்ரத்துல் முன்தஹால தான் அல்லாஹ் தஆலாவின் அர்ஷின் நிழல் இருக்குது. அப்போது அங்கே ஒரு அழகான மரத்தை ஒன்று பார்க்குறாங்க. அந்த மரத்தின் இலைகள்லாம் யானை காதுகளை விட பெரிய பெரிய இலைகள் இருந்ததா. அந்த மரத்தில் உள்ள பழங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்ததா. இதை ஏதோ திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்தில் 53 14 15 16வது ஆயத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மஅமூர் அப்படின்ற ஒரு இடத்த பார்க்குறாங்க. இதை பற்றின வரலாறு
குர்ஆன் ஷெரீஃபில் 52வது சூறால 4வது ஆயத்தில் இருக்குது. இந்த பைத்துல் மஅமூர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உலகத்தில் காபத்துல்லா இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக மேலே அப்படியே வானத்தை நோக்கி பார்த்தோம்னா அங்கே தான் இந்த பைத்துல் மஅமூர் இருக்குதா. எப்படி நம்ம உலகத்தில் இருக்கிற காபாவை முஸ்லீம்கள் சுற்றி வந்து தவாஃப் செய்கிறாங்களோ அப்படி தான் பைத்துல் மஅமூரை மலக்குமார்கள் சுற்றி தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 70,000 மலக்குமார்கள் அதை தவாஃப் செய்வாங்களாம். ஒரு தடவை தவாஃப் செஞ்ச மலக்குமார்கள் மறுபடியும் அதை தவாஃப் செய்ய மாட்டாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மலக்குமார்கள் இருக்காங்கல்ல. அடுத்து நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மஅமூரை தாண்டி சொர்க்க நரகங்களை பார்க்குறாங்க. என்னென்ன தவறு செய்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படுது, என்னெல்லாம் நன்மை செய்தவர்களுக்கு எப்படிலாம் சொர்க்கம் அமைய போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மோஸ்ட் மேஜிக்கல் திங் ஒன்று நடக்குது. அதாவது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் அல்லாஹு தஆலாவை நேரடியாக கண்ணுக்கு கண் நேராக நின்று பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நேரடியாக பார்க்கும்போது அருளப்பட்டது தான் தொழுகை. அதனால தான் தொழுகைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது அல்லாஹ் தஆலா நேரடியாக நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கட்டளையிட்டது தான் தொழுகை. அல்லாஹ் தஆலா முதல்ல எத்தனை வேளை தொழுகை அருளினான்னு தெரியுமா? 50 வேளை. இன்றைக்கி நம்ம 5 வேளை தொழுகிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னது 50 வேளை தொழுகை. ஆனால் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் ரொம்பவே பலகீனமானவர்கள், அவர்களால் இவ்வளவு வேளை தொழுக முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 5 வேளை தொழுகையை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 வேளை தொழுகையும் கண்டிப்பாக நம்ம சரிவர நிறைவேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து எதுக்காக இந்த மேராஜ் பயணம் நடைபெற்றது அப்படின்னா, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹானர் பண்ணவும், அப்புறம் இந்த உலகத்துக்கு மேலே உலகத்தை தாண்டி என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் கிடைக்கும் முஃமின்களுக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டுறதுக்காகவும், தொழுகையோடையும் துவாக்களோடையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பகம் நடந்துக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் சொர்க்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மேராஜ் பயணத்துக்கு கூப்பிட்றான். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் மனசுடைஞ்சு போயிருந்த நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது. அப்புறம் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புராக் விமானத்தை ஏறி மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு ஹரம் ஷெரீஃப்க்கு இறங்குறாங்க. ஹரம் ஷெரீஃப்க்கு இறங்கப்பையும் இரவாகவே இருந்ததாம். அதாவது ஒரு நைட்டுக்குள்ளேயே இந்த எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. அது என்ன நைட்டு தெரியுமா? 27வது ரஜபுடைய இரவு தான். இந்த 2024 அது என்னைக்கு வருதுன்னு தெரியுமா? இன்றைக்கி நைட்டு தான். வெட்னஸ்டே 7th February தான் 27ஆன ரஜப் நைட். இன்றைக்கி இரவு தான் அன்னைக்கு அந்த மேஜிக்கல் ஜர்னி நடைபெற்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே ஓதணும். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செலவாத்துகள் எல்லாம் ஓதிடலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நல்ல அமல்களை செய்யுங்க. சரி, இப்போ என் கூட சேர்ந்து எல்லாருமே ஒரு தடவை செலவாத் சொல்லிடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மது வஅலா அஹ்லி சையதினா முஹம்மது வபாரிக் சல்லிம் அலைஹி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.